ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் 10th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 10th முடிச்சிட்ட பிறகு 11th காமர்ஸ் குரூப் அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த காமர்ஸ் குரூப்பை பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், காமர்ஸ் குரூப் சேர்ந்தால் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்ன டிகிரி வந்து சூஸ் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு இதை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் 11th காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் மேஜராக 2 செட்டு தான் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செட் அப்படி வரும் அப்படின்னு சொல்லும்போது காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி. 2 செட்லேயுமே காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி 3 சப்ஜெக்டும் சேமாக தான் இருக்கும். என்ன ஒரு சப்ஜெக்ட் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பிஸ்னஸ் மேக்ஸ் அப்படின்னு ஒரு செட்டில் தனியாக இருக்கும், இன்னொரு செட்டில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு செட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் வந்து 2 குரூப்புக்குமே தனித்தனி கிளாஸ் இருக்கும். ஒரு சில ஸ்கூலில் வந்து 2 குரூப் ஸ்டூடெண்ட்டுமே ஒரே கிளாஸில் உட்காருவாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஏதோ ஒரு செட் ஸ்டூடெண்ட் வந்து வேறு கிளாஸில் போயிட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த காமர்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த 2 செட் சப்ஜெக்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த 2 செட்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 11th வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து இந்த 2 செட்லேருந்து ஏதோ ஒரு செட்டை நீங்கள் படிச்சிட்டிங்க, அதுக்கு அடுத்தது என்ன டிகிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த பிகாம், பிசிஏ, பிகாம்னு சொல்லும்போது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பிசிஏன்னு சொல்லும்போது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், ஏசிஎஸ் அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரி. இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இது எல்லாம் யூஜி டிகிரின்னு சொல்லுவாங்க, இந்த பிகாம்லேருந்து பிஏ வரைக்கும். ஆனால் இந்த சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ் இது எதுவுமே டிகிரி கிடையாது. இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாம் யூஜி கோர்சஸ். யூஜினா அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ். நீங்கள் 11th காமர்ஸ் குரூப் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த 4 ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒன்ஸ் நீங்கள் இந்த 4 யூஜி கோர்ஸ் ஏதோ ஒரு யூஜி கோர்ஸ் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸும் நீங்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எம்காம் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் படிக்கலாம், பிசிஏ படிச்சிருந்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கலாம், பிபிஏ படிச்சிருந்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படிக்கலாம், அதே மாதிரி பிஏ படிச்சிங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ். இந்த யூஜி கோர்சஸ் பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிஏ இது எல்லாமே 3 இயர்ஸ் கோர்ஸ். அதே மாதிரி எம்காம், எம்சிஏ, எம்பிஏ, எம்ஏ இது எல்லாமே 2 இயர்ஸ் கோர்ஸ். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் இதுக்கு அடுத்ததும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டைரெக்டாக பிஹெச்டி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஹெச்டி தான் ஒரு ஃபீல்டுடைய ஹையஸ்ட் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய ஹையஸ்ட் டிகிரி பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹெச்டினா வேற ஒன்றும் கிடையாது, இட் இஸ் நத்திங் பட் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டிகிரி படிக்கிறதா இருந்தால் இந்த பிகாம் அதை ஃபாலோ பண்ணலாம், பிஜி படிக்கிறதா எம்காம் ஃபாலோ பண்ணலாம், ஹையர் ஸ்டடி இன்னும் அதிகமாக ஹை பொசிஷனில் படிக்கும்போது பிஹெச்டி வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த பிஹெச்டி நீங்கள் படித்தா உங்கள் நேமுக்கு முன்னாடி டாக்டரேட் டிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரிஷிப் இதை படிக்கிறதுனால படிக்கலாம். இதை தவிர நீங்கள் இன்கேஸ் அட்வொகேட் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த யூஜி கோர்சஸ் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எல்எல்பி ஃபாலோ பண்ணலாம். எல்எல்பி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அட்வொகேட்டும் ஆகலாம். இது எல்லாமே ஒரு அவுட்லுக் ஆஃப் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிக்கும்போது இந்தந்த டிகிரி இந்தந்த ஃபீல்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த டிகிரி வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க, இந்த டிகிரி படித்தா என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நான் 1 by 1 இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. பிகாமில் காமர்ஸ் குரூப்பில் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் இது பிகாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். பிகாம்லேயே நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. பிகாம் ஜென்ரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் ஐஎஸ்எம், பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஹானர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பிகாமில் இருக்குது. நீங்கள் எந்த குரூப் வேணால் எடுத்து படிக்கலாம் தாராளமாக. இப்போ பிகாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உங்களுக்கே தெரியும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ், என்னென்ன சர்வீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் டீடைல்ஸ் அது எல்லாமே இருக்கும். அதை ஃபுல்லாகவே யார் மோஸ்ட் ஆஃப் படிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பிகாம் ஸ்டூடெண்ட் தான் படிப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் லீடர், ஃபினான்ஷியல் பொசிஷன் அதுக்கான பொசிஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டர்பிரினர் சொல்லும்போது
புதுசாக ஒரு கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, யார் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க லீடர், அவங்கள தான் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம கம்பெனியோட நாலேஜ் ஃபுல்லாகவே தேவை. அது எங்கேருந்து கிடைக்குன்னா பிகாம் படித்தா அது மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி ஐடி ஃபீல்டுன்னு சொல்லும்போது பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா பிகாம் ஐஎஸ்எம் அது மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிக்கும்போது தாராளமாக நீங்கள் ஐடி ஃபீல்டு வந்து போகலாம். எந்த ஒரு அப்ஸ்ட்ராக்டும் கிடையாது. நீங்கள் தாராளமாக உள்ளே வந்து போய் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே கற்று லேர்ன் பண்ணி சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர், பிகாம் படித்த ஸ்கூல் டீச்சர் ஆகலாம், காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகலாம், பேங்க் ஆஃபீஸர் ஆகலாம், இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் ஆகலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம், நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கு பிகாமும் ஒரு எலிஜிபிள் டிகிரி தான். அதே மாதிரி அக்கௌண்டன்ட், எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் அக்கௌண்டன்ட் தேவைப்படுவாங்க, அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஆடிட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆடிட் கம்பல்சரி தேவை. இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து 1 crore மேலே ரெவென்யூ ரிசீவ் பண்ணும்போது, இன்கம் ரிசீவ் பண்ணும்போது ஆடிட் தேவை. ஆடிட்டர் வரத்துக்கு முன்னாடி கம்பெனியை இன்டர்னலாக ஒரு ஆடிட் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ட். எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அவங்க என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கான காஸ்ட்டை டிசைட் பண்ணுறது காஸ்ட் அக்கௌண்டன்ட். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சொல்லும்போது கம்பெனியோட ஹை பொசிஷனில் இருக்கிற பர்சன் மேனேஜர், அவங்களுக்கான நெசசரி டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அந்த பர்சன். அதே மாதிரி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சேல் பண்ணணும், அந்த பொசிஷனும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைனில் எப்படி சேல் பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டர் அந்த பர்சனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட், நியூஸ் ஆங்கர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், லாஜிஸ்டிக்ஸ், இந்த ஃபீல்டு எல்லாமே நீங்கள் உள்ளே போகலாம். இது எல்லாமே நல்ல ஃபீல்டு தான். இதை நீங்கள் பிகாம் முடித்தா தாராளமாக எல்லா ஃபீல்டையும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மேபி ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பிகாம் படிக்கும்போதே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிங்க, இல்லைனா பிகாம் முடிச்சுட்டு படிங்க, அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல சிஏ அப்படின்னு சொல்லும்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு பர்சன் கம்பெனியில் ஆடிட் பண்ணணும், ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சிஏ வந்து கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த பர்சனுக்கும் ஒரு கோர் சப்ஜெக்ட் தான் நம்ம காமர்ஸ் குரூப். சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம டைரெக்டாக ஆடிட்டர் ஆகிடலாம். நெக்ஸ்ட் சிஎம்ஏன்னு சொல்லும்போது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா அது மூலமாக என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக போகலாம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டண்ட்டாக போகலாம், இன்டர்னல் ஆடிட்டர் இந்த ஃபீல்டில் நம்ம போகலாம். அதே மாதிரி ஏசிஎஸ், இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான். ஏசிஎஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, இட் இஸ் நத்திங் பட் அசோசியேட் கம்பெனி செக்ரட்டரி. கம்பெனியோட கம்பெனி செக்ரட்டரியாக நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபீல்டு எல்லாமே நம்மளுடைய கோர் மட்டும்தான், காமர்ஸ் குரூப்போடைய கோர் மட்டும்தான். சயின்ஸ் குரூப் படிக்கக்கூடாதான்னு கிடையாது, அவங்களும் படிக்கலாம். ஆனால் அந்தளவு நாலேஜ் அவங்களுக்கு 11th 12th கிடைக்காது. நீங்கள் 11th 12th ஃபுல்லாகவே அக்கௌண்டிங், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அது டீட்டெயில்ஸில் படிக்கிறதுனால மோர் இன்ஃபர்மேஷன் இதில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நாலேஜ் ப்ரொவைட் பண்ணுறதுனால பர்ஃபெக்டாக இது நம்மளுக்கான குரூப் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பிகாம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இது மட்டும் கிடையாது, பிஏவும் நம்மளுக்கான கோர்சஸ் தான். பிஏலேயே நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ தமிழ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ ஹிஸ்ட்ரி, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஏஸ் வந்து இருக்குது. சப்போஸ் நம்ம காமர்ஸ் மூலமாக பிஏ வந்து படிக்கிறோம், அது மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூல் டீச்சர் ஆகலாம், காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகலாம், கவர்மெண்ட் எக்ஸாம். இந்த இடத்துல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பர்ஃபெக்டான டிகிரியே பிஏ தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பிஏ படிக்கிறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நியூஸ் ஆங்கர் ஆகலாம், ஜேர்னலிஸ்ட் ஆகலாம், நியூஸ் ரைட்டர் ஆகலாம், புக் ஆத்தர் ஆகலாம். இந்த ஃபீல்டு எல்லாமே பிஏ படிக்கிற பர்சனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அனதர் டிகிரி பிபிஏனா வேற ஒன்றும் கிடையாது, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுவும் சிமிலர் டு பிகாம் மாதிரியே தான். இதை படித்தாலும் பிகாமில் என்னென்ன ஜாப் பொசிஷன் வராங்க அதை இந்த இடத்துலையும் வரலாம். ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பெனியில் 100 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 100 எம்ப்ளாயுமே அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சன் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அந்த மேனேஜராகவும் நீங்கள் மாறலாம். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் லீடர், ஆண்டர்பிரனர், ஐடி, ஸ்கூல் டீச்சர், காலேஜ் ப்ரொஃபஸர், பேங்க் ஆஃபீஸர், இன்சூரன்ஸ் ஆஃபீஸர், கவர்மெண்ட் எக்ஸாம், அக்கௌண்டன்ட், internal auditor, cost accountant, management accountant, marketing manager, digital marketing, chartered financial analyst, investment banker, logistics and company administrative. இந்த ஃபீல்டு எல்லாமே நீங்கள் பிஏ படித்தாலும் சரி,
பிகாம் படித்தாலும் சரி நீங்கள் தாராளமாக உள்ளே போகலாம். இது எல்லாமே அக்கௌண்டிங் ரிலேட்டடான ஃபீல்டு தான். தாராளமாக நீங்கள் உள்ளே போகலாம். இதோடைய சேலரி பேக்கேஜும் எல்லாமே தாராளமாக சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிகிரி என்னென்னா பிசிஏ. பிசிஏனா வேறு ஒன்றும் கிடையாது, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டரை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால் இன்கேஸ் ஒரு பர்சன் ஐடி ஃபீல்டில் நீங்கள் போகணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் காமர்ஸ் 11th 12th பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் பிசிஏக்கு எலிஜிபிள். அந்த பிசிஏ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐடி ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் போகலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் அதில் போகலாம், ஸ்கூல் டீச்சர், காலேஜ் ப்ரொஃபஸர், கவர்மெண்ட் எக்ஸாம் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அக்கௌண்டண்ட்டாக போகலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஃபீல்டு டிஜிட்டல். இது ஏன்னா இது கம்ப்யூட்டர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டிங் வந்து ஆன்லைனில் மேக் பண்ணுறது, எப்படி சிம்பிளிஃபை ஆக்குறது, அந்த ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு தாராளமாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், கம்பெனிக்கு தேவையான அமௌண்ட்டை எப்படி பேங்க்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணலாம், அனலைசிஸ் பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுவும் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அதனால் பிசிஏவும் நம்மளுடைய குரூப் தான். நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது மட்டுமே கிடையாது, நம்மளுக்கு இதை தவிர சில இன்ஃபர்மேஷன், சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். என்னென்ன டிகிரி படிச்சுன்னா பிஎட். பிஎட் சொல்லும்போது நீங்கள் கம்பல்சரி யூஜி கோர்ஸ் ஒன்று படித்தாகணும். அது எது வேணால் இருக்கலாம், பிகாம், பிசிஏ, பிஏ எது வேணால் இருக்கலாம். ஆஃப்டர் தட் பிஎட் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பிஎட் நீங்கள் எந்த யூஜி படிக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎட்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். அதை நீங்கள் படிக்கும்போது நீங்கள் தாராளமாக ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பிஹெச்டி கம்பல்சரி பண்ணணும். பிஹெச்டின்னு சொல்லும்போது டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. ஒரு ஃபீல்டு, ஒரு எஜுகேஷன், ஒரு படிப்போடைய ஹையஸ்ட் படிப்பு பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முடிச்சா நம்ம தாராளமாக காலேஜுடைய ப்ரொஃபஸர் ஆகலாம். நெக்ஸ்ட் இல்லை பிஹெச்டி முடிச்சு நான் ஏன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கம்பெனியில் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ரிசர்ச்னா ஒரு ப்ராடக்டை எப்படி நம்ம சிம்பிளிஃபையர் ஆகலாம், அதோடைய குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி ஈஸியாக ஷேப்பை மோடிஃபை பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். அந்த பர்சனாலும் நீங்கள் மாறலாம். அதுக்கு அடுத்தது எல்எல்பி. இன்கேஸ் உங்களுக்கு அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு யூஜி கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் டேரெக்டாக எல்எல்பி வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அட்வொகேட்டாக மாறலாம். இது எல்லாமே ஸ்பெஷலாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக ஆகிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாத பர்சன் யாருன்னா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் யாருக்கான ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அகெயின் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எஜுகேஷன் ரிலேட்டடான மோர் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் மை வீடியோ. தேங்க்யூ.